அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டி அண்ட் டிமானிட்டைசேஷன். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வேல்யூ ஆடட் டேக்ஸுக்கு பதிலாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. இந்த விஏடி ஜிஎஸ்டி, வேட் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுமே ஒரே டாக்ஸேஷன் ஸ்லாப்ஸை கொண்டது. இது ஒரு மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஸ்லாப்ஸில் இருக்குது. ஒன்று 0%, இதில் இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு டேக்ஸே இருக்காது. அடுத்தது 5%, தென் 12%, 18 அண்ட் 28%. ஹையஸ்ட் அப்படின்னா 28%. நாம் எப்போ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டதோ அப்போ இருந்து ஜூலை 1 நம்ம ஜிஎஸ்டி டேவாக கொண்டாடுறோம். 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டிக்கு போடப்பட்ட ஒரு அடித்தளம். அப்பொழுது தான் ஆர்டிக்கல் 279A அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் உட்புகுத்தப்பட்டது. ஸோ இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு இன்டைரக்ட் டேக்ஸு. எதையை ரீப்ளேஸ் பண்ணிக்குன்னா மல்டிபிள் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இது கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் ஜூலை 1, 2017. சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் எது முதலாவதாக இதை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்ஸாம் தான் இதைய முதலாவதாக ஏற்படுத்தப்பட்டது. அதாவது 2016 ஆகஸ்ட் 12 அந்த ஜிஎஸ்டி பில்லை அஸ்ஸாம் கொண்டு வருது. அஸ்ஸாம் ஃபாலோ பண்ணி பீகார், ஜார்க்கண்ட் 2வதாகவும், 3வது பார்த்துட்டிங்க அப்படின்னு 3வது ஜார்க்கண்ட் ஆகஸ்ட் 17, 2016. ஆகஸ்ட் 16 பார்த்துட்டிங்கன்னா பீகார், 17 ஜார்க்கண்ட். இதில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னு சில மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா. இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பிஜிடிஆர்பியில் 8th யூனிட்டில் இந்தியன் எக்கானமி ஃபஸ்ட்டில் இம்பேக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் டிமானிட்டைசேஷன் ஆன் அன்ஆர்கனைஸ்டு அண்ட் இன்ஃபார்மல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக சில டீட்டெயில்ஸும் கொஷின் ஆன்சர்ஸும் நம்ம பிஜிடிஆர்பி பேஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ ஜிஎஸ்டி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது? எப்போனா 1 ஜூலை 2017. இந்தியாவில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு? இதை நம்ம முன்னமே பார்த்துருக்கோம். அஸ்ஸாம் ஆகஸ்ட் 12, 2016. சரி, இந்த ஜிஎஸ்டி கான்செப்டை நம்ம எங்கேருந்து கடன் வாங்கணும்? அதாவது ஜிஎஸ்டி கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டட் இன் செவரல் கண்ட்ரீஸ். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் 1954 இந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தை ஃப்ரான்ஸ் கொண்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, அது போக யூரோப்பியன் யூனியன்ஸில் இந்தியா அங்கேருந்து பாரோ பண்ண இந்த ஜிஎஸ்டி கான்செப்டை நம்மளுக்கு ஏற்றவாறு, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு பேஸ்டாக நம்ம அதையே சரி பண்ணிடுறோம். அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஜிஎஸ்டி மாடல் அப்படிங்கிறது கனடாவுடைய டியூயல் ஜிஎஸ்டி மாடல் பேஸ்டாக தான் இருக்கும். கொஷின் நம்பர் 1, வாட் வாஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் டிமானிட்டைசேஷன் இன் இந்தியா? 1 ரெடியூஸ் டேக்ஸ் ரெவன்யூ, இன்க்ரீஸ் கேஷ் டிரான்சாக்ஷன், curb black money and promote digitalization, promote agricultural subsidies. வெரி குட். டிமானிட்டைசேஷன் கொண்டு வரப்பட்ட காலகட்டத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னென்னா, 1 பிளாக் மணியை அழிக்கணும், அடுத்தது நம்ம டிஜிட்டலைசேஷனை நோக்கி போகணும். இப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆன்சர் சி. தென் செகண்ட் கொஷின், ஹவு டிட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் primarily affect the unorganized sector? 1 reduced compliance requirements, increased formalization of businesses, decreased tax burden, no significant impact. ஆமாம், கரெக்ட் ஆன்சர் பி ஆப்ஷன், increased formalization of business. Third question, why did demonetization disrupt the informal sector more than the organized sector? ஆர்கனைஸ் செக்டரை விட அதிகமாக பாதிக்கப்பட்டது இன்ஃபார்மல் செக்டர். ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 இன்ஃபார்மல் செக்டர் ஹெவிலி ரிலே ஆன் கேஷ் டிரான்சாக்ஷன், ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆர் டேக்ஸ் எவேடிங் என்டிட்டிஸ், இன்ஃபார்மல் செக்டர்ஸ் ஆர் எக்ஸன்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி, ஆர்கனைஸ் செக்டர்ஸ் லேக்டு ஃபைனான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வெரி குட். கரெக்ட் ஆன்சர் ஏ, இன்ஃபார்மல் செக்டர்ஸ் ஹெவிலி ரிலே ஆன் கேஷ் டிரான்சாக்ஷன். இன்ஃபார்மல் செக்டார் தான் அதிகமாக காசை நம்பி இருந்தது தன்னுடைய வணிகத்துக்காக. அதனால் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது பெரிதும் பாதிப்புக்குள்ளானது இன்ஃபார்மல் செக்டர். தென் 4th கொஷின், எந்த இண்டஸ்ட்ரி
அதிகமாக டிமானிட்டைசேஷனால் பாதிப்புக்கு உள்ளானது. அதாவது காசை அதிகப்படியாக நம்பியிருந்த எந்த துறை? ஒன்று ஐடி சர்வீஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், பார்மாசூட்டிக்கல். உங்களுக்கு நல்லா தெரியும் ஐடி, ஆட்டோமொபைல், ஃபார்மா இது மூணை தவிர்த்து ரியல் எஸ்டேட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் தான் அதிகமாக காசை நம்பி இருந்த ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு தெரியும் இடம் வாங்க விற்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் தெரியும் வேலை செய்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு. ஸோ இதுகளுக்கு காசு தினசரி அதிகமாக தேவைப்படும். ஸோ மற்ற மூணை தவிர ஏசிடியை தவிர பி அப்படிங்கிற ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின், வாட் ரோல் டிட் டிமானிட்டைசேஷன் பிளே இன் என்கரேஜிங் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்? டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்காக டிமானிட்டைசேஷன் எதைய செஞ்சுது அப்படின்னா, இட் மேண்டேட்டட் ஆல் சிட்டிசன்ஸ் டு யூஸ் டிஜிட்டல் வேலட், created a cash crunch pushing digital adoption, it banned cash deposit in banks, it exempted digital payments from taxation. ஸோ மக்களை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு தூண்டுவதற்காக இது செய்யப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் பி ஆப்ஷன், இட் கிரியேட்டட் ஏ கேஷ் கிரன்ச் அண்ட் புஷிங் டிஜிட்டல் அடாப்ஷன். Next question, which of the following industries benefited the most from GST due to the elimination of cascading taxes? ஒன்று டெக்ஸ்டைல், பேங்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ். வெரி குட், கரெக்ட் ஆன்சர் டி ஆப்ஷன், லாஜிஸ்டிக்ஸ். அடுத்த கொஷின், கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் டிமானிட்டைசேஷன் இன்ஃபார்மல் எக்கானமியில் எது அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகுச்சு? இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வித்ட்ராயல் ஆஃப் ஹை டினாமினேஷன் கரன்சி, tax on digital payment, boost in real estate investment. Correct answer, withdrawal of high denomination currency. குறிப்பிடப்பட்ட ஷார்ட் டேர்மில் என்ன தாக்கம் இன்ஃபார்மல் செக்டாரில் ஏற்பட்டுச்சு? ஒன்று இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட், லிக்விடிட்டி ஷார்ட்டேஜ் அண்ட் ஜாப் லாசஸ், growth in export, improved wages for workers. இதில் பி ஆப்ஷன் சரியான விடை. அதாவது பணப்புழக்கம் குறைந்தது, லிக்விடிட்டி ஷார்ட்டேஜ், அதனால் வேலை இழப்பு அதிகமாக ஏற்பட்டுச்சு. அடுத்த கொஷின், எப்படி ஜிஎஸ்டி அனார்கலி செக்டாரை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுச்சு? இங்கே அனார்கலி அப்படிங்கிறது ஃபார்மல் செக்டார். இன்க்ரீஸ் இன் கேஷ் ஃப்ளோ ரெக்யூர்மெண்ட், ஸ்ட்ரீம்லைன்ஸ் டாக்ஸேஷன் அண்ட் ரெடியூஸ் எவேஷன், ப்ரொமோட்ஸ் அன்ஆர்கனைஸ்டு ட்ரேட், ரெடியூசஸ் காம்படிஷன் ஃப்ரம் லார்ஜர் இண்டஸ்ட்ரீஸ். B option, correct answer, streamlines taxation and reduce evasion. Next question, GST implementationனால எந்த டேக்ஸ் முழுவதுமாக அபாலிஷ் செய்யப்பட்டது? கார்ப்பரேட், சர்வீஸ், பர்சனல் இன்கம், கேபிட்டல் கெயின்ஸ். கரெக்ட் ஆன்சர் சர்வீஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸில் இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்டு லேபர்ஸுடைய சதவிகிதம் எவ்வளவு? 25%, 50%, 80%, 90%. Very good, the correct answer is around 90%. Then the next question, ஏன் இன்ஃபார்மல் இண்டஸ்ட்ரி ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது? லோ லெவல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் லிட்ரஸி, இன்க்ரீஸ் சப்சிடிஸ், எக்ஸசிவ் எக்ஸ்போர்ட் டிமாண்ட், சிம்பிளிஃபைட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். வெரி குட், லோ லெவல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் லிட்ரஸி, அதாவது டிஜிட்டலைசேஷனை பற்றிய கல்வியறிவு இன்ஃபார்மல் செக்டாரில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு குறைவாக இருந்ததே ஒரு முக்கிய காரணம். தென் த நெக்ஸ்ட் கொஷின், டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இன்ஃபார்மல் பிஸ்னஸ் எதிர்கொண்ட ஒரு மேஜர் சேலஞ்ச் அப்படின்னா அது என்னது? ரிடக்ஷன் இன் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், லாஸ் ஆஃப் லிக்விடிட்டி அண்ட் கேஷ் பேஸ்ட் ட்ரேட், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், increased demand for luxury goods. Very good, B option is the right answer. Loss of liquidity, பணப்புழக்கம் குறைந்தது, and cash based trade, பணத்தை நம்பிய வியாபாரம் அதிகமாக இருந்தது ஒரு காரணம். Then the next question, demonetization ஏற்படுத்தப்பட்ட பிறகு எந்த ஒர்க்கர்ஸ் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டனர்? இதில் இன்ஃபார்மல் செக்டாரில் ஒயிட் காலர் எம்ப்ளாயீஸ், டெய்லி வேஜ் லேபர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். வெரி குட், டெய்லி வேஜ் லேபர்ஸ். தென் இதுவரையிலும் எவ்வளவு ஜிஎஸ்டி மீட்டிங்ஸ் நடந்திருக்குது? இதுவரையிலும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 54 மீட்டிங்ஸ் ஓவர். தென் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் 9, 2024 லாஸ்ட் மீட்டிங் நடந்தது. தென் 55 மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு எப்போனா டிசம்பர் 21, 2024, ஜெய்சால்மர் அண்ட் ராஜஸ்தான்.
Then the final question, which key feature of GST promotes the formalization of business? ஒன்று digital tax returns, elimination of all state taxes, exemption for cash based business, implementation of fixed tax rates. Very good. The correct answer digital tax return. ஸோ இதுவரையிலும் பிஜிடிஆர்பி பேஸ்டு டாப்பிக்கில் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். நம்ம பிஜிடிஆர்பி பேஸ்டாக எக்கனாமிக் டாபிக்ஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.